ஒரு நாளைக்கு சுவாமி ராமானுஜர் திவ்ய கஷேத்திரமான திருக்கோளூருக்கு போனாரு. திருக்கோளூர் உள்ளே நுழையும் போது ஒரு பெண் பிள்ளை அவரை அணுகி வணங்கி நின்னாங்க. சுவாமி ராமானுஜர் அந்த பெண்ணுக்கிட்ட, யாரம்மா நீ, எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேட்க, அந்த பெண்ணு, நான் திருக்கோளூரை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அதிர்ந்த ராமானுஜர், நான் இப்பதாம்மா ஊருக்குள்ள வரேன். இது ஆழ்வார்களோட போற்றப்படும் ஊர். இது பெருமை வாய்ந்த ஊர். இதுலதான் வைத்தமாநிதி பெருமாள் இருக்காரு. மதுரகவி ஆழ்வார் பிறந்தாரு. இப்படி பெருமை வாய்ந்த இந்த ஊரை விட்டுட்டு நீ ஏம்மா வெளியே போற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்ணு 81 காரணங்களை சொன்னாங்களாம். அதுதான் திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் அப்படின்னு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவ சொன்னாலாம், என்ன, அதாவது நான் அவங்கள போல ஞானமும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தேன்னா நானும் இந்த ஊர்ல தங்கலாம். ஆனா நான் அவங்கள போல ஞானம் கொண்டவள் இல்லையே. ஒரு மாமரம் ஆகிற தகுதி இல்லாத ஒரு விதை, அது வயல்ல இருந்தா என்ன, பாலைவனத்துல இருந்தா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. அதனால நான் எந்த நல்ல காரியமும் இந்த ஊர்ல செய்யல. அப்படி இருக்க இந்த ஊர்ல நான் வசிக்கிறதுக்கு நான் தகுதியானவளாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலாம். நான் அப்படி இருக்கிறதுனால என்னோட இருப்பின் காரணமாக இந்த திருக்கோளூர் தன்னோட புனிதத்தை இழந்து விடாதா அப்படின்னு கேட்டாலாம். அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு போறேன். ஆனா ஸ்ரீ ராமானுஜரே, நீங்க உங்க பாதம் வச்சு இந்த ஊருக்குள்ள வந்ததுனால இந்த ஊர் பெருமை பெற்றது. நீங்க இங்க வைத்தமாநிதி பெருமாளுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் நடக்கும் விழாக்கள் அனைத்தையும் சிறப்புற நடத்துமாறு வேண்டுக வச்சுட்டு அவ போய்கிட்டே இருந்தா. இப்போ ஸ்ரீ ராமானுஜர் நினைச்சாராம், பெண்களுக்கு கல்வியறிவு மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல தாழ்ந்த குலம் என்று கருதப்பட்ட குலத்துல பிறந்த அந்த பெண்ணின் வார்த்தைகள் மனம் நெகிழ்ந்து போன சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தோட முழு சரித்திரத்தையும் அதன் கொள்கைகளையும் 81 வரிகள்ல அசாதாரணமா விளக்கிய, ஒன்னை விட இந்த ஊர்ல வாழ தகுதியானவர் யாரம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட இல்லத்திற்கு அவர் எழுந்தருளினாராம். அந்த பெண்ணும் பகவான் ராமானுஜரின் வேண்டுகோளுக்கு இணங்கி, அதாவது பகவான் ராமானுஜர் வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்ளும் பழக்கமே இல்லாதவர். ஆனா அவர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்கி உணவு பரிமாற சுவாமி ராமானுஜரும் மனதார உண்டுவிட்டு அப்பெண்ணிற்கு ஆசிகள் வழங்கி சென்றாராம். இதுல ஸ்ரீ ராமானுஜர் கேட்ட அந்த 81 வார்த்தைகள், அதாவது காரணங்கள், ஏன் நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னதைத்தான் நாம ஒரு தொடரா பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணமா பார்க்கலாம். அந்த பெண் ஒவ்வொரு கதையா அத காரணமா சொல்றா. இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல முதல் வார்த்தை, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே அப்படிங்கிறது தான். இது அந்த பெண் பிள்ளை சொன்ன வார்த்தை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கோகுலத்துல கிருஷ்ணன் பல லீலைகள் புரிஞ்சு நண்பர்களோட சேர்ந்து வெண்ணெய் எல்லாவற்றையும் திருடி உண்டு தன்னோட அண்ணன் பலராமனோட சேர்ந்து மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு கோபியரோட ஆடிப்பாடி மகிழ்ந்து கோகுலத்துல வசிப்போற தன்னோட அழகால் மகிழ்வித்து இடையிடையே கம்சனால அனுப்பப்பட்ட அசுரர்களை எல்லாத்தையும் வதம் செஞ்சு கோகுலத்து மன்னனாய் வாழ்ந்து வந்தான். தன்னோட எல்லா முயற்சிகள் தோல்வியில முடிய கோபம் கொண்ட கம்சன் மதுராவிற்கு அவர்களை அழைத்து அவங்கள கொல்றதுக்கு திட்டம் தீட்டினான். மதுராவிற்கு கிருஷ்ணனையும் பலராமையும் வரவழைச்சிட்டா தன்னோட பட்டத்து யானை கொண்டோ இல்லாட்டி பட்டத்து மல்யுத்த வீரர்களான சானூரன் மற்றும் முஷ்டிகனை கொண்டோ அவங்கள கொன்னுடலாம் அப்படின்னு அவனோட திட்டம். அதற்காக மதுராவில் தனுர்யாகம் நடத்த ஏற்பாடு செஞ்சான். அந்த விழாவிற்கு நந்தகோபன் குமாரர்களை அழைக்கும் நோக்கத்தோட தன்னோட மந்திரியான அக்ரூரை அனுப்பி வச்சான். அக்ரூரர் ஸ்ரீ கிருஷ்ணரோட தூரத்து உறவினர். மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் திருதராஷ்டிரனுடன் இருந்த அதே நிலைதான் அக்ரூரோட நிலை கம்சனோட. அக்ரூரர் கிருஷ்ணன் லீலைகளை நல்லா அறிஞ்சவர். கிருஷ்ணனே ஸ்ரீமன் நாராயணன் கம்சன வதம் செய்ய பிறந்தவன் என்பதையும் நல்லா அறிஞ்சவர். கிருஷ்ணன் மீது ரொம்ப அன்பும் மாறா பக்தியும் கொண்டவர். அதனால கம்சனோட திட்டம் நிறைவேற போறதில்ல அப்படிங்கிறதும், இதுவே கம்சனோட இறுதி கட்டம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கம்சன் சொன்ன உடனே மறுப்பே சொல்லாம, இதோ புறப்படுறேன், இப்பொழுதே அழைத்து வருகிறேன் அப்படின்னு கிருஷ்ணனை விழாவிற்கு அழைக்க சென்றதன் காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் மீதுள்ள மாறா நம்பிக்கை மட்டும்தான். கண்ணன் மீதுள்ள காதலும் கூடத்தான். இதன் பயனாக அவரு கிருஷ்ணனுடன் அவன் அருகில் இருக்கும் பேற்றினை பெறுவார் அல்லவா? குறும்பு கண்ணனின் சேட்டைகளை காதலால் மட்டுமே கேட்டு ரசித்தவர் இப்பொழுது நேரில் சென்று அவன் அழகை,
அவன் அன்பை, அவன் சிரிப்பை கண்ணார கண்டு ரசிக்கலாம் அல்லவா? கோகுலம் செல்லும் வழி முழுவதும் கிருஷ்ணனின் லீலைகள் பற்றியும் அவனுடன் இருக்கப் போகும் கிடைப்பதுக்கரிதான நொடிகளை பற்றியும் எண்ணிக்கொண்டே சென்றார். கோகுலம் சென்று நந்தகோபன் மற்றும் யசோதையின் ஆசியோட கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுரா அழைத்து வந்தார். வழிநெடுக கூட இமைக்காமல் கண்ணனை கண்கள் குளிர குளிர கண்டு ரசித்தார். மனதில் ஆனந்தம் இருக்கும் பேற்றினையும் அவனோட கடாட்சத்தையும் பெற்றார். இந்த இதை சொல்லிட்டு இந்த வார்த்தையைத்தான் இவ்வளோ விளக்கத்தையும் சொல்லாமல் அந்த வார்த்தையில மட்டும் அந்த திருக்கோள் பெண்மணி சொல்றாங்க. அக்ரூரை போல மாறா பக்தியும் அளவில்லா அன்பும் நம்பிக்கையும் கொண்டு எந்த நேரமும் அந்த கிருஷ்ணனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தேனோ, இல்லையே, அந்த தகுதி எனக்கு இருந்தா இந்த ஊர்ல இருப்பேன். அந்த தகுதி இல்லாததுனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க.